உருவாய் அருவாய் உளதாய் கிளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அல்வாய் குகனே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே. இந்த வாரத்தில் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் சதய நட்சத்திரத்திலேருந்து ரோகிணி நட்சத்திரம் வரைக்கும் போகிறார். 14ஆம் தேதி ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சம் அப்படிங்கிற ஸ்டேஜில் எடுத்துக்கிறார். கடகராசி சந்திரனுக்குரியது. அங்கே குரு பகவான் உச்சத்தில் இருக்கவும், உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடத்திலே மேஷராசியிலே செவ்வாய் ஆட்சியில் இருக்கவும் இந்த வாரம் இருக்கிறது. இவர்களால் என்ன பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்குள்ளே ராகு இருக்கிறார். உங்கள் ராசிக்குள்ளே ராகு இருக்கிறது எதையும் பெருசாக செஞ்சிடணுன்னு ஒரு எண்ணம். ஆனாலும் தெளிவாக இல்லாத சூழ்நிலை. படுத்துறது எதுனா தெளிவில்லை. அந்த தெளிவில்லாமல் இருக்கும். 2ஆம் இடம் அப்படிங்கிற மீன ராசிக்குள்ளே உங்கள் ராசிநாதனான சனி பகவான் இருக்கிறார். குருவினால் பார்க்கப்படுகிறார். குரு சனி பார்வை. இப்போ குரு சனி பார்க்கறதுனால 2ஆம் இடமான தனம் பெருகும். பணம் வருவதற்கான வாய்ப்புகள், ஆரோக்கியம் மேம்பாடும், உடல் ஆரோக்கியம் மேம்படுத்துவார். 3ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சியாக வருவதனால தனலாபம் உண்டு. 4ஆம் இடமான ரிஷபராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சூரிய பகவான் மற்றவர்களிடம் தேவையில்லாமல் வாக்குவாதங்கள், அண்டை அசல்கிட்டெல்லாம் சண்டை இதெல்லாம் ஏற்படுத்துவார். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிடுங்க. 5ஆம் இடமான புதன் இருக்கக்கூடிய மிதுன ராசி தேவையில்லாமல் வாயை விட்டு அவமானப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். கொஞ்சம் ஜாக்கிரதை. 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்திலே உச்சம் பெற்று இருக்கக்கூடியதானது இந்த குரு சுக்கிரன். இவர்களாலே தேவையில்லாத பிரச்சனைகளும் உண்டாகும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிடுங்க. கொடுக்கல் வாங்கலில் சிக்கல், ஆரோக்கியத்தில் சிக்கல், மற்றவனுக்கால் ஜாமீன் போட்டதில் சிக்கல்னு நிறைய சிக்கல்களே விலை கொடுத்து வாங்காமல் இருப்பது நல்லது. 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்திலே அமரக்கூடியதான கேது உங்களுக்கு வெளிவட்டார தொடர்புகளிலே சில கலகங்களை ஏற்படுத்தும். கொஞ்சம் ஜாக்கிரதை. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசியை 2ஆம் இடமான ராசிநாதத்துக்குரிய சனி பார்ப்பதனாலே உங்களுக்கு சில பயங்களையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. அவள் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பார்க்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு காரிய தடைகளை ஏற்படுத்தினாலும், தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு மனதிலே சந்தோஷத்தையும் தன லாபத்தையும் கொடுப்பார். லாபஸ்தானத்தை புத பகவான் பார்க்கிறதுனாலே ஆடை ஆபரண சேர்க்கைகளும் உண்டு. குருவின் பார்வை இந்த விரயஸ்தானத்தின் மேலே விழுவதனாலே லாபங்கள் பெருகும். மனதிலே எதிர்பார்த்த செலவுகளும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இந்த வாரம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை தொடர்ந்து பயன்படுத்த வெற்றி நிச்சயம். வணக்கம் மீனராசி நண்பர்களே. இந்த வாரம் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் சதய நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் வரை செல்லக்கூடிய சந்திரனும், உங்கள் ராசியின் பஞ்சமஸ்தானத்திலே உச்சம் பெற்ற குருவும் ரொம்ப முக்கியமான காரணமாக மாறுகிறார்கள். உங்கள் ராசிக்குள்ளே சனி பகவான் இருக்கிறார். சனி பகவான் ராசியிலே இருக்கிறதுனால நிறைய புத்தி தடுமாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்துவார். ஆனால் குருவினால் பார்க்கப்படுகிற பார்வை 9ஆம் பார்வையாக பார்ப்பார். அதனால் என்ன, அது புத்தி கொஞ்சம் தெளிவாக இருக்கும். எதையும் யோசிக்கலான்ற எண்ணங்கள் வரும். கூட்டு தொழிலிலே நல்ல முயற்சிகளை காட்ட வேண்டும் என்ற எண்ணங்கள், அதன் மூலியமாக நமக்கு லாபம் கிடைக்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும்னு ஐடியாஸ் கரெக்டாக வந்துடும். சந்திரனும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார்.
உங்கள் ராசியின் 2ஆம் இடத்துல செவ்வாய், அவருடன் சேரக்கூடிய சந்திரனானவர் இந்த வாரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் தொழில் சம்பந்தப்பட்ட செலவுகளை கொடுப்பார். அதனால் லாபங்களும் உண்டு, விரயங்களும் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. லாபத்தை கொடுப்பார், நன்மையை கொடுப்பார். அங்கே சூரியனோடு சேர்ந்த இந்த சந்திர பகவான் அமாவாசை யோகம் அப்படின்னு கொடுத்து உச்சம் பெறுவார். அன்றைய நாளில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நன்மையாக அமையக்கூடியதாக அமையும், வெற்றிகளை கொடுக்கும். 4ஆம் இடம் அப்படிங்கிற மண்மனை வாகன யோகத்தில் புத பகவான் அமர்ந்திருப்பார். மனதில் நல்ல பக்தி உண்டாகக்கூடிய வாரம் இது. சரீரத்தில் கொஞ்சம் உடம்பு முடியாத இருந்தாலும் கூட எப்படியான எதானு பண்ணிட்டு வந்துடணும், கோயில் குளங்கள்லாம் சுற்றிட்டு வந்துடுவோம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. 5ஆம் இடத்துல குருவுடன் சேர்ந்து சுக்கிரன் இருக்கிறதுனால நல்ல வரவுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். முக்கியமாக அந்த திருமண காரியங்கள் அப்படின்னு சொல்லுவோம், நிறைய சுப செலவுகள் எல்லாம் உண்டு, அது நடப்பதற்கான வாய்ப்புகளும். சத்ருஸ்தானத்திலே கேது பகவான் இருப்பதனாலே லாபம் கிடைக்கும், லக்ஷ்மி கடாட்சம் உண்டு. கலத்திரஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவானினாலும் தொழிலிலே முன்னேற்றமும், அஷ்டமத்திலே இருக்கக்கூடிய துளாராசியை பார்க்கக்கூடிய செவ்வாயினாலே நல்லதொரு மாற்றங்களும். மனதில் சின்ன சின்ன கவலைகள்லாம் வரும், அதெல்லாம் தீர்ந்துடும், கவலைப்பட வேண்டாம். பூர்வ புண்ணியத்தின் வழி 3ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய பார்வையை 9ஆம் இடமான விருச்சிக ராசியிலே பார்க்க அங்கே குருவின் பார்வையும் பதிவதனாலே உங்களுக்கு ஆன்மீக தொடர்பினால் வரக்கூடிய லாபங்களும் மத குருமார்களின் ஆசீர்வாதங்களும் இந்த வாரத்தில் கிடைக்கும். தொழில் ஸ்தானத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டு. பயணங்களினால் வரக்கூடிய லாபங்கள், அதன் மூலியமாக வரக்கூடிய புதிய நட்பு வட்டாரங்களின் சேர்க்கை அனைத்தும் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும். லாபஸ்தானத்திலே குருவின் பார்வை இருப்பதனால் லாபம் பெருகும். வளங்களும் நலங்களும் சுக்கிரனின் குருவின் அருளினாலே பெருகுவதற்கான வாய்ப்புகள் நன்றாக இருக்கிறது. நிறைய புதிய சாப்பாடு, விருந்து இதெல்லாம் நிறைய இருக்கும். வெளி வட்டாரத்தில் நல்ல மொமெண்டம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நிறைய இருக்குது. 5-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த இந்த வாரம் இனிமையாக அமையும். இந்த வாரத்திலே 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்குள்ள காலகட்டங்களில் 8ஆம் தேதி அன்னைக்கு காலாஷ்டமி, 11ஆம் தேதி அன்னைக்கு ஜீவவார ஏகாதசி, 12ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷம், 14ஆம் தேதி சர்வ அமாவாசை. இந்த 4 நாளுமே ரொம்ப முக்கியமான நாள். காலாஷ்டமி எதுக்கு? என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆக வேண்டும். யார் எதிரிகள் இருந்தால் என்னை எதிரிகள் இருந்து காப்பாற்றணும், கடன்லேருந்து வெளியில் வரணும். இதற்கான பர்ஃபெக்ட் டே இந்த கால பைரவ அஷ்டமி அன்றைக்கி. கால பைரவரை வணங்குவதனாலே வெற்றிகளும் நிச்சயம் உண்டு. 11ஆம் தேதி ஜீவ வார ஏகாதசி. அப்படின்னா நான் ஆத்ம சுத்தி, மனதிலே நல்ல தெம்பாக இருக்கலாம், புண்ணியங்களை சம்பாதித்து கொள்வதற்கான வழிகளை இந்த ஜீவவார ஏகாதசி விரதம் இருப்பதனாலே நமக்கு பெற்றுக்கொள்ளலாம். நல்ல விரதம் இருந்து சாயங்காலம் நல்ல துளசி மாலையை சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணி அவற்றை எல்லா விதமான நன்மைகளும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வரப்பிரசாதமான நாள். மறுநாள் 12ஆம் தேதி அன்று பிரதோஷம். ஆலகால விஷத்தை தன்னுள் கண்டத்திலேயே நிறுத்தி நம்மளை உய்வித்தவன் அந்த சிவபெருமான். அப்படிப்பட்டவனுக்கு இந்த பிரதோஷ நேரத்திலே அபிஷேக ஆராதனை பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்து அனைத்து விதமான தோஷங்களிலிருந்து நிவர்த்தியாக வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வெற்றிகளும் நமக்கு அவசியம் அது சேரும். 14ஆம் தேதி அமாவாசை. அமாவாசை திதி தர்ப்பணங்கள் எல்லாம் செய்துவிட்டு ஒரு மத்தியானம் வேளையில், நண்பகல் வேலை 11:20 12:20 வரை அந்த காலகட்டங்களிலே அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த முகூர்த்த வேளையில் நம்மளால் முடிந்த தான தர்மங்களை செய்து பூர்வ புண்ணியத்தை நம்ம சம்பாதித்து கொள்வோமானால் வெற்றிகள்
இந்த தலைக்கு வந்து தலைப்பாகையோட போகுதுன்னு வாங்களே, அப்படிப்பட்ட வெற்றிகளை நமக்கு ஒருங்கிணைத்து தரக்கூடிய காலகட்டம் இந்த அமாவாசை. அதனால் அதையும் விடக்கூடாது. அன்றைக்கி ரோகிணியில் சந்திர பகவான் உச்சம் வேற பெற போகிறார். அப்போது மனதில் என்னெல்லாம் நினச்சிருக்கோமோ எல்லாத்தையும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தினால் பெறக்கூடிய நல்லது ஒரு நாள் இந்த சர்வ அமாவாசை. இதையும் பயன்படுத்தி கொள்வோம். வாழ்க வளத்துடன்.